மரத்தால் செஞ்ச பேப்பரம் நீண்ட நாள் சுத்தம். பூமி வந்து தனக்கு தானே யாராவது பூமிக்கு எடை ஏற்றுறோமா? தனக்கு தானே ஒரு எடையோட இருக்கு இல்லையா? நம்ம பூமிக்கு எடை ஏற்றிருக்கோமா? ஆனால் பூமி தனக்கு எடையை ஏற்றிக்கிறதுக்காக என்ன செய்யுது? மழையை உள்வாங்குது. வா, நானே ரொம்ப திணறி தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த கோவையாக கொண்டு வரது எனக்கும் நிறையா மீட்டிங்லாம் பேசி பழக்கம் இல்லைங்க. நான் புரிஞ்சிட்டு இருக்கிறத முதல் தடவை என்னையும் ஒரு குழந்தை மாதிரி நினச்சிங்க. உங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நினைங்க. நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து இந்த கலந்துரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தொடாத விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறோம். இதுவே பெரிய பெருமைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. அதுவே பெருசு. இந்த நீரை எடையை அதிகரிச்சதுக்காக பூமி என்ன செய்யுது? நீரை உள்வாங்குது. இப்போ இந்த நீரை உள்வாங்கிறது எந்த டைம்ல அங்கே நடக்குது? நம்ம மண்ணை பொறுத்தல, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தல பேசலாம். வருஷத்துல 2 மாசம் நடக்குது. இந்த 2 மாசத்துல மட்டுமே இந்த வாங்கின நீர் சாதாரண பெய்யுற தண்ணி எங்க போகும்? மேட்டில இருந்து பள்ளத்தை நோக்கி போகும். மழை பெஞ்சா தெருவில் இந்த முனையில இருந்து அந்த முனையை நோக்கி போகும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மரம் இந்த அடுத்தது இந்த பூமியில பெய்யுற தண்ணியை யார் உள்வாங்குறா? மரம் செடி கொடி எல்லாம் வாங்குது. இந்த மரம் செடி கொடியெல்லாம் இப்போ ஒரு 2 மாசம் மழை பெய்யுது. யாரும் நீங்க ஒண்ணுமே செய்யல. அப்படியே பெய்யுற மழை நேரம் கடலுக்கு போயிட்டு 2 மாசம் கழிச்சு செடியெல்லாம் வாடி இருக்கும் தானே. இதுல தான் முதல் முறையா உங்களுடைய முன்னோர்கள் யோசிச்சாங்க. பெய்யுற மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டே இருக்கு 2 மாசம். பெய்யுற தண்ணியெல்லாம் கடலை நோக்கி ஓடுது. அந்த செடி குடிக்காமலே ஓடிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் செடி குடிக்குது, மிச்சம்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்போதான் யோசிச்சாங்க, நம்முடைய முன்னோர்கள் யோசிச்சாங்க. முதல் தடவையா பெய்யுற மழையை வரப்புன்னு ஒன்று எடுத்து தேக்கி நிறுத்தினாங்க. அங்கே பெய்யுற மழை அங்கேயே தான் சொந்தம். மண்ணில் பெய்யுற மழை யாருக்கு சொந்தம்? மண்ணுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி வரப்புன்னு ஒன்று எடுத்து நீரை நிறுத்தினாங்க. எந்த இடத்துல நிறுத்தினாங்க தெரியுமா? பூமியில எந்த இடத்துல நிறுத்தினாங்க? அவங்க எந்த இடத்துலயா சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் இப்படி கலந்துரையாடல் வந்தால் இன்னும் சில செய்திகள்லாம் கோவையாக வரத்துக்கு வாய்ப்பு. உங்களுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ரெண்டாவது எனக்கு இன்னும் வந்து லேசாக நடிக்கிட்டே இருக்கு பாருங்க. உங்கள்கிட்ட பேசுகிற பயம் இல்லாமல் போகும். அதுக்காக தான் பள்ளத்தில் நிறுத்தினாங்க. பள்ளம் எங்கே பார்த்தாலும் பள்ளம் பூமியில் இருந்துதா? இல்லை. பூமியில் எங்கே பார்த்தாலும் பள்ளம் இல்லை. இவங்க பூமியில் பள்ளம் இல்லாததுனால என்ன செஞ்சாங்க? பள்ளத்தை செயற்கையாக ஏற்படுத்தினாங்க. அந்த பள்ளத்துக்கு பேர் என்ன? எஸ், ஆமா. பள்ளத்துக்கு பேர் வாய்க்கா, குளம், எது வேணும்னு சொல்லுங்க. பூமியில எடுக்கிற பள்ளத்துக்கு பேரு குளம். பூமிக்கு மேல ஒரு பள்ளம் எடுத்தாங்க. பூமியோட விளிம்புக்கு மேல ஒரு பள்ளம் எடுத்தாங்க. அதுக்கு பேரு வரப்பு. பூமிக்கு மேல எடுக்கிற ஒரு பள்ளத்தை இவங்க செயற்கையா செஞ்சாங்க. அதுக்கு பேர் வரப்பு. பூமி உள்ள வெட்டி எடுத்தா அதுக்கு பேர் குளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இந்த செய்தி முடியும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். பூமியில் உள்ளே எடுத்துக்கிற குளத்துக்கும் பூமிக்கு மேலே வரப்பு எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு. இப்படி எடுத்த இடம் எந்த இடத்துல தெரியுமா எடுத்தாங்க? திருப்பி அதுக்கு பதில் சொல்லணும். திருப்பி இந்த பள்ளம் வந்து எங்கே தெரியுமா எடுத்தாங்க? இந்த நீரை நிறுத்தத்துக்கு கடலுக்கு எதிராக எடுத்தாங்க. ஏன் ஏன் கடலுக்கு எதிராக ஏன் எடுத்தாங்க? எஸ், வெரி குட். கடல் வந்து பள்ளத்தில் இருக்கு. இந்த நீர் உள்ளே போச்சுன்னா கடலோட அளவு அதிகரிக்கும். கடலுக்கு எதுக்க முதல்ல பள்ளம் எடுத்து அங்க நீரை நிறுத்தினாங்க. மண்ணு என்ன செஞ்சது? ஊரே மேல வந்தது. கடலுக்கு எதிரே முதலாக நிலத்தை மீட்ட கடலுக்கு எதிராக கடலே நீ உள்ள இரு, பூமி மேல எழுந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி பூமியை மேலே தூக்கினார்கள். எதை ஆயுதமா வச்சு தூக்குனாங்க? தண்ணி ஆயுதமா வச்சுட்டு தூக்குனாங்க. ஏன்னா மண்ணு துகள்கள், சின்ன சின்ன துகள்கள் தண்ணி உள்ள மிக அதிகமாக 1 அடி 2 அடி ஆழத்துல மண்ணு முழுகும் போது அப்படியே அது ஊறி மேலே விழும். பூமி புவியீர்ப்பு விசையோட தண்ணி எல்லாம் உள்ள இறங்கிட்டு இருக்கும். 2 மாசம் மழை பெய்யுற தண்ணி எல்லாம் அந்த வரப்புக்குள்ள நின்றுட்டே இருக்கும். 2 மாசம் கழிச்சிச்சு, பூமி சுத்திட்டே இருக்கு. திருப்பி என்ன காலம் வந்தது? 2 மாசம் கழிச்சு பனிக்காலம் வந்துட்டு மழை நின்றுச்சு. ஒரு அங்கலம் மழை பெஞ்சா நம்ம ஏற்கனவே சொன்னோம் 1 டன்னுன்னு. ஒரு அரை அடி மழை பெஞ்சிருந்தா எவ்வளவு? அரை அடிங்கிறது 6 அங்குலம். அப்போ எவ்வளோ டன்னு ஒரு ஏக்கர் நின்றுருக்கோம்? 600 டன்னு. 600 டன்னு இடம் உள்ள தண்ணி நின்றுருக்கோம். 600 டன்னு இடம்னா உங்களுக்கு புரியுதா எவ்வளோன்னு? ஏங்க ஒரு 50 கிலோ 60 கிலோ தூக்கி பார்த்துறீங்களா? 600 டன் இடம் ஒரு ஏக்கரில் நின்றுதுன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த தண்ணி என்ன செய்யும்? பூமியை அப்படியே விட்டுருமா? அவ்வளோ இடையை தாங்க முடியாது. அப்படியே மண் துகள்களை தாண்டி கடற்கரை ஓரையெல்லாம் பெரும்பாலும் சமவெளி பிரதேசம். சரிதானா?
கடற்கரை ஓரம் எல்லாம் பூமியில் நினச்சி பாருங்களேன். தெற்கேருந்து ஜப்பான்லேருந்து கற்பனை எல்லாம் ஓரளவு படிச்சிருக்கீங்க, எல்லாம் கொஞ்சமாவது படிச்சிருக்கீங்க. ஜப்பான்லேருந்து நெடுக்க நினச்சி பாருங்கள். மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இலங்கை, பர்மா, இங்கே ஆப்பிரிக்கா, இந்தியா, கடற்கரை ஓரம் எல்லாமே சமவெளி பிரதேசம். சரிதானே நான் சொல்கிறது? இங்கெல்லாம் வரப்பெடுத்து இங்கெல்லாம் நீரை நிறுத்தி பூமி உள்ள தண்ணியை செலுத்தினாங்க. கோடிக்கணக்கான டன் தண்ணி இந்த மாமா அப்படியே என்ன செஞ்சது, கடலுக்கு எதுக்க பூமி மேலே எழும்புச்சு. இந்த தண்ணி அடுத்தது திருப்பி பூமி வேகமாக சுற்றிட்டு இருக்கு. ஒரு அடி தண்ணி உள்ளே போயிருக்கு இல்லையா? இப்போ இந்த வருஷம் மழை 1 அடி பெஞ்சிருக்கு. ஐயா, ஒரு ஏக்கரில் 1 அடி மழை பெஞ்சதுன்னா எவ்வளோன்னு சொன்னோம்? எவ்வளோ டன்னு? 1 அங்கலம் மழை பெஞ்சா 100 டன்னு, 1200 டன்னு. 12 அங்கலம் பெஞ்சுன்னா 12 100 டன், 1200 டன் ஒரு ஏக்கரில் மட்டும் தண்ணி கீழே நின்றுருக்கு. எப்போ? ஒரு மழை காலத்தில். இந்த 1200 டன் பூமி சுற்றிட்டே இருக்கும்போது எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குங்க? எங்கே ஒரு குடம் தண்ணியை ஊற்றுறீங்க இப்போ தரையில். நான் சொல்கிறது புரியுதா? தூக்கம் வருதா? இல்லை, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? சாதாரண விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குடம் தண்ணி ஊற்றினீங்க எவ்வளோ தூரம் போகும்? ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்க எவ்வளோ தூரம் போகும்? 1 இன்ச்சு 2 இன்ச்சு போகும். ஒரு குடம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு 10 குடம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகும். போகும் தானே? 1 அடி உயரம் ஒரு ஏக்கரை தண்ணி நின்று இன்னும் அதிகமான ஆழம் போகும். பூமி வேகமாக சுற்றுது. வேகமாக தானே சுற்றுது? ரொம்ப வேகமாக சுற்றிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றுது. அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. அப்போது கீழே போன தண்ணி என்ன செய்யும்? பூமியோட சுழற்சியில் இந்த பக்கமாக பூமி அப்படி இடம் வருது, வளமாக சுற்றுது. இங்கே தண்ணியை ஊற்றிட்டு இது மேலே தண்ணியை ஊற்றிட்டு வேகமாக சுற்றினீங்க, தண்ணி எந்த பக்கமாக போகும்? இதில் தண்ணியை ஒரு சொட்டை வச்சுட்டு வேகமாக இப்படி சுற்றி விடுறோம், தண்ணி எந்த பக்கமாக போகும்? சுற்றுற பக்கமாக போகுமா எதிர் பக்கமாக போகும்? எதிர் பக்கமாக சுற்றும் தண்ணி. இந்த மாதிரி பூமிக்கு கீழே இது என்ன செஞ்சது? இதோட சுழற்சி வரத தண்ணி என்ன செஞ்சது? எதிர் பக்கமாக சுத்த பார்த்துது. நான் சொல்ல புரியுதா? இப்படி சுத்த பார்த்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிருக்கும் இந்த தண்ணி. அப்படியே நின்றுட்டு திருப்பி இது பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு. திருப்பி கோடை காலம் வந்துட்டு சூரியன் என்ன செய்யும்? எப்போதும் போல குளங்குட்டையில் இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாக்கும் தானே? இந்த தண்ணியும் ஆவியாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பூமி உள்ளே இருந்து வெப்பம் வெளியில் வருது. கதை மாதிரி வருதா? நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்கள் காலுக்கு கீழே நடந்துட்டு இருக்கிற செய்தி இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காத செய்தி இது. சாமி, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கூட திருப்பி எங்காவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா உங்கள் வயவெளியில் போய் பாருங்கள். இது நடக்குது. மழை பெய்யுது, பனி பெய்யுது, தண்ணியை நிறுத்துறீங்க, உள்ளே போகுது, அதுதான் நல்லா வருது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நான் உயிரோடு இருக்கேன். இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நானும் நீங்களும் செத்து போயிட்டா ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கப்புறம் எண்ட்லெஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரி உண்மைகள் இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம். மிகப்பெரிய அதிசயங்களை சும்மா சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம். ஒன்றுமே இல்லாத விஷயத்தை மிக பெருசாக நினச்சிட்டு இருப்போம். ஒரு கம்ப்யூட்டரை பெருசாக நினைப்போம், ஒரு செல்லை பெருசாக நினைப்போம், விஞ்ஞான கண்டுபிடிப்பில் பெருசாக நினச்சிட்டு இருப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நம்ம தான் அனுபவிக்கணும். நம்மளை நம்ம பெருசாக நினச்சிருக்கவே மாட்டோம். நம்மளை தவிர எல்லாத்தையும் பெருசாக நினச்சிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். கண்டுபிடிப்புகளில் போய் பெரிய அறிவுன்னு நினச்சிட்டு இருப்போம். பூமிக்கு மேலே இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக வர்ற கண்டுபிடிப்புகள், பூமியவே முதல்ல பத்திரமா வச்சிருக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய அறிவு. அதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 1 அடி உயரம் பெஞ்ச தண்ணி பூமியோட சுழற்சி வாரத்தில் எதிர்பக்கமாக போயிருக்கோம். திருப்பி மழை காலம் வந்துட்டு கோடை காலம் வந்துட்டு ஒரு குளத்துல இருக்கிற தண்ணி எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? அடுத்த கோடை வரைக்கும் இருக்குமா? அடுத்த மழை காலம் வரைக்கும் இருக்குமா? குளத்துல இருக்கிற தண்ணி ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் தண்ணி பார்த்தது இல்லை நீங்கள்? குளங்கள்ல இருக்கும். சூரியனால அந்த தண்ணியை ஆவியாக்க முடியாது. இதுவே வயலில் பெஞ்ச தண்ணியை ஆவியாக்கிறோம் இல்லையா? குளத்துல இருக்கிற தண்ணியை சூரியனால ஆவியாக்க முடியாது. அதனால பூமியில் பள்ளம் எடுத்த இடத்துக்கு பேர் குளம். பேஞ்ச தண்ணியை பள்ளம் எடுத்து பூமியில் நிறுத்தி வச்சுட்டாங்க நம்முடைய முன்னோர்கள். அதுக்கு பேர் என்ன? குளம். இந்த தண்ணியை உதவியாக வச்சுக்கிட்டு அடுத்த சூரியனுக்கு டாட்டா காட்டிட்டு இருந்தாங்க. எப்போ? அடுத்த மழை காலம் வரைக்கும். அந்த தண்ணியை தான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னெல்லாம் குளங்குட்டையில் இருந்த நல்ல தண்ணியை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் போர்லாம் வந்தது. இதுக்கு இடையில இந்த பூமியில் இறங்கின தண்ணி கொஞ்சம் தூரம் வரைக்கும் போச்சு. பூமியோட சுழற்சி வரத்தில் கொஞ்சம் தூரம் வந்தது, அப்படியே நின்றுட்டு திருப்பி இது சுற்றி வந்தது. எல்லா தண்ணியும் ஆவியாக இருக்குமா? குளத்தில் இருந்த தண்ணியே ஆவியாகல. ஒரு ஏக்கரில் 1200 டன்னுன்னு சொல்கிறோம். எத்தனை ஏக்கரில் நிறுத்தினாங்க? 1200 ஏக்கர். ஒரு அடி மழை பெஞ்சதுன்னா 1200 டன்னு. ஒரு ஏக்கரில் மட்டுமே நான் 1200 ஏக்கர் நிறுத்திருக்கேன். எனக்கு பக்கத்தில் அவங்க 5 ஏக்கர் வச்சுருக்காங்க. அவங்க 20 ஏக்கர். ஒரு கிராமத்தை சுற்றி 100கணக்கான ஏக்கர். சரிதானே நம்ம சொல்கிறது? ஒரு கிராமத்தை சுற்றி 100கணக்கான ஏக்கர் இருக்குது. 100கணக்கான கிராமங்கள் இருக்குது. 1000கணக்கான கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. உலகத்தோட தென்பகுதி பூரா மக்கள் வாடுற பிரதேசங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? லட்சம் ஏக்கரில் நெல்லை பயிரிடுறன்னு சொல்லி நெல்லை பூமியில் நீரை நிறுத்துறதுக்காகவே நெல்லை கண்டுபிடிச்சி பயிரிட்டாங்க.
அதில் தான் தான் உயிர் இருக்கணும். இந்த தண்ணி பூமி உள்ளே போகணும். இந்த தண்ணி உள்ளே போனால் தான் கடலுக்கு எதிரே நிலத்தோட மட்டம் உயரும். சரியாக கோவையாக சொல்லிட்டு வரேன்னா சரியாக புரியுது அவங்களுக்கு. இதனால் பூமி விரிவடையணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் செயற்கையாக கண்டுபிடித்த பொருளுக்கு பேர் என்ன? செயற்கையாக கண்டுபிடிச்சாங்களா இயற்கையாக கண்டுபிடிச்சாங்களாங்கிறத இப்போ அடுத்தது போகிறோம். இது கிடையாது. இந்த பூமி சுழற்சியில் இன்னும் கொஞ்சோண்டு விடுபட்ட செய்தியை சொல்லிடுறேன். பூமி சுற்றிக்கிட்டே வந்தது, பாதி தண்ணி ஆவியாக போச்சு, மிச்ச தண்ணி இருந்தது. அடுத்த வருஷம் திருப்பி பழைய இடத்துக்கு வந்தது. எங்கே வந்தது? மழை காலத்துக்கு பூமி வந்தது. திருப்பி இப்போ மழை பெய்யுது. போன தடவை 1 அடி மழை பெஞ்சுது, இந்த வருஷம் 1.5 அடி மழை பெஞ்சிட்டு. இப்போ தண்ணி என்ன செஞ்சுருக்கோம்? போன தடவை போன தூரத்துக்கு போயிருக்குமா, இன்னும் கூட போயிருக்குமா, குறைச்சலாக போயிருக்குமா? கூட போயிருக்கோம். போன தடவை 1 அடிக்கு போன தண்ணி ஒரு 20 அடிக்கு போயிருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த தடவை போன தண்ணி திருப்பி அந்த 20 அடிக்கு போகுதானே, அங்கே ஏற்கனவே போன ஈரம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த தண்ணியோட இந்த தண்ணி சேரும்ல, சேரும். இப்போது பூமி திருப்பியும் சுற்றுது அந்த 2 மாதம் கழிச்சு. இப்போ அந்த தண்ணி ஏற்கனவே ஓடி கொஞ்சம் தூரம் போச்சு இல்லை, இப்போ அதே ரூட்டில் இந்த தண்ணி போகும் தானே திருப்பி. இப்போ